உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதேபோல் தென்னகத்தின் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாகூர் ஆண்டவர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு துவா செய்தனர். பின்னர் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கு ஒருவர் பக்ரீத் பண்டிகை தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். பக்ரீத் பண்டிகையையொட்டி நாகை மாவட்டத்தில் நாகூர், நாகை, திட்டச்சேரி, தோப்புதுறை, வடகரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 66 பள்ளிவாசல்களிலும் இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அப்போது காசா மற்றும் பாலஸ்தீனிய மக்கள் நலம் பெற்று நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டி இறைவனிடம் துவா செய்தனர். இன்று ஹஜ்ஜி பெருநாள் தியாக திருநாள் இஸ்லாத்தின் அந்த ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை நாகூர் தர்காவில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஹஜ்ஜி பெருநாளானது தியாகத்தை நினைவு கூறக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை இறைவனுடைய கட்டளையின் பேரில் கட்டளைக்கு இணங்க தன் மகனை பலி கொடுப்பதற்காக இறைவனுக்காக பணிந்த இந்த திருநாள், தியாகத்தை உணர்த்தக்கூடிய இந்த திருநாளானது அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் மாதத்திலும் துல்ஹஜ் மாதத்திலும் வருடத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் தியாகத்தை நினைவு கூறக்கூடிய இந்த திருநாளானது இன்று ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை சிறப்பாக நடைபெற்றது. அது சமயம் அனைத்து மக்களும் நாகூர் தர்காவில் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு சித்திரவதை அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நலன்களையும் தந்து அனைத்து மக்களும் வெற்றியோடு வாழ்வதற்கும் அனைத்து முஸ்லிம்களும் அனைத்து மக்களும் நிம்மதியோடு வாழ்வதற்கு நாகூர் தர்கா பரம்பரை கலிஃபா என்ற முறையில் அனைவருக்கும் ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லி அவர்களுக்கு பிரார்த்தனை செய்தவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.